அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே சஜிதாவில் துஆ கேட்பார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பார்கள். சஜிதாவிலே அல்லாஹ் பெருமானாரை பற்றி கூறுவான், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எழுதி விடுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். யா அல்லாஹ், என் உம்மத் முழுவதையும் நீ சொர்க்கத்தில் நுழைத்து விடு. அல்லாஹ் தஆலா கூறுவானான், நான்கில் ஒரு பங்கை நான் சொர்க்கத்தில் நுழைத்து விடுகின்றேன். கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீண்டும் சஜிதாவில் விழுந்து அல்லாஹ்விடத்திலே மீண்டும் இறைஞ்சுவார்கள். அப்பொழுதும் அல்லாஹ் தஆலா, பெருமானாரே, நீங்கள் எழுந்து விடுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்கின்றேன். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத் முழுவதையும் நீ சொர்க்கத்திலே நுழைத்து விடு. அப்பொழுது அல்லாஹ் சொல்வானா, நான் நான்கில் 2 பகுதியை, அதாவது பாதி கூட்டத்தை நான் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன். இவ்வாறு பெருமானார் மீண்டும் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா மீண்டும் கூறி நான்கில் 3 கூட்டங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுவான். அதையும் விடாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையாகவும் சஜிதாவிலே விழுந்து கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா அதற்கு பின்னால் இறங்கி வந்து சொல்லுவான், யா ரசூலல்லாஹ், இப்பொழுது எழுந்து கேளுங்கள், நீங்கள் எதை கேட்டாலும் நான் தருகின்றேன். பெருமானார் சொல்லுவார்கள், என்னுடைய கூட்டம் முழுவதையும் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைத்து விடு யா அல்லாஹ், என்னுடைய கூட்டம், என்னுடைய உம்மத் அனைத்தையும் சொர்க்கத்தில் நுழைத்து விடு யா அல்லாஹ் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா, அனைவரையும் நான் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன். ஆனால் எவர் ஒருவர் பொய் சொல்வாரோ, பேராசை கொள்வாரோ, புறம் பேசுவாரோ, இப்பேற்பட்ட நபர்களை தவிர நான் அனைவரையும் சொர்க்கத்திலே நுழைக்கின்றேன். எந்த மனிதனுடைய கல்விலே, உள்ளத்திலே ஒரே ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாரோ, அவர் உட்பட நான் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான் என்பது வரலாறு நம்மவர்களுக்கு சொல்லி